ஓசை சொருவி பைப்பு கொடுக்காதனால பைப்பு இல்லாதனால இதுல ஓசை சொருவி அதுக்கு பிறகு நாங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். இப்ப அதுவும் இல்லாம போய் 120 குடும்பத்தை இந்த ஒரு பைப்பு தான் சொல்ல கொள்ளெடுத்து பைப்பு குழாய் பைப் லைன் குழாய் இது. இந்த 120 குடும்பத்துக்கும் இந்த ஒரு பைப்பு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு பைப்புல இப்ப தண்ணி வர்றது கிடையாது. மத்த 3 தெருவுக்கும் ஃபுல்லா குடிநீர் சப்ளை பண்ணுது. எங்களுக்கு மட்டும் இந்த பைப்பே கிடையாது. தெற்கு பகுதி அப்படியே வந்து இந்த பைப்பு போட்டது கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ஓசை சொருவி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த தண்ணி வர்றது கிடையாது. எங்களுக்கு உடனடியாக என்ன பண்ணீங்கன்னா குள்ளிடம் தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு இந்த மாதிரி எல்லாம் மறையல் பண்ண பிறகுதான் தெருவுல வந்து தண்ணி வரணும். அதை வந்து பார்க்கணும். ஒரு கிராமம் இப்படி கஷ்டப்படுறாங்க சொல்லுவா சார். நாங்கள் கிள்ளுக்குடி தெற்கு தெருலேருந்து பேசுகிறோம் சார். எங்களுக்கு தண்ணி வசதியே சுத்தமாக கிடையாது சார். இது வரைக்கும் எங்களுக்கு தண்ணிக்குன்னு யாரும் எந்த ஒரு சலுகையும் செஞ்சது கிடையாது சார். தண்ணி சுத்தமாக வர்றது சப்ப தண்ணின்னு ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் கிடையாது சார். நாங்கள் எல்லார்ட்டையும் முறையிட்டு பார்த்தோம், எதுவுமே கிடையாது. இந்த தண்ணியால் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியல கரெக்ட் டயத்துக்கு, காலேஜ் பிள்ளைங்க போக முடியல. நாங்கள் வேலை வித்துக்கு போனால் தானே சார் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த வேலை வித்துக்கு போகிறது இந்த தண்ணியை பொழுதன்னைக்கு தண்ணி வருமானு பார்க்குறதுல பொழுது போயிடுது சார். எங்களுக்கு டெய்லியுமே தண்ணி பிரச்சனை சார். இங்கே அடிப்படி சண்டை நடந்து கூட பார்த்து இது வரைக்கும் யாரும் எந்த இது வந்து எங்களை முறையிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது கிடையாது சார். நாங்கள் முறையிட்டு கேட்டாலும் இங்கே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. எந்த ஒரு சலுகையும் செஞ்ச பிரசிடண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த சலுகையுமே செஞ்சது கிடையாது சார். தண்ணி தான் சார் எங்களுக்கு பிரச்சனை, வேறு நாங்கள் எதுவுமே கேட்கல சார். இந்த குடி தண்ணி வந்து உங்களுக்கு வாரத்துக்கு எத்தனை ட்ரிப் வருது? வர்றதே கிடையாது சார். இந்த வருது பாருங்க சார், பைப்புக்கு அப்படியே குழாவுக்கு கூட வர்றது கிடையாது சார். ஒரு பைப்பு பிடிச்சி தண்ணி ஊற்றுற அளவுக்கு கூட தண்ணி கிடையாது சார். 5 நிமிஷம் அளவுக்கு வரும் சார். எத்தனை குடும்பம் சார் இங்கே தண்ணி பிடிக்க முடியும்? அந்த தண்ணி வேஸ்ட்டாக தான் சார் போகுது. அதுக்கு ஒரு பைப்பு போட்டு கொடுத்தா இந்த இங்கே இத்தனை குடும்பம் இருக்கா சார். ஒரு 5 பைப்பு போட்டாலும் போதுமானது சார். எங்களுக்கு அந்த இது கூட கிடையாது சார். எந்த ஒரு சலுகையுமே கிடையாது தண்ணியால். இங்கே பொது பைப்புன்னு ஒரு அடி பைப்பு வச்சுருக்காங்க சார் வீட்டில். அவங்க சொந்தமான பைப்பில் போய் நாங்கள் கேட்டுக்கிட்டு இத்தனை குடும்பமும் தண்ணி பிடிக்கணும் சார். எவ்வளோ நாளைக்கு சார் அவங்க இந்த தண்ணி கொடுப்பாங்க பொது பைப்பில்? ஒரு பொதுவான பைப்பு அடி பைப்புன்னு கிடையாது சார். நாங்கள் தண்ணி பிடிக்கிறது கூட சரி வீட்டுக்கு 2 கூட பிடிச்சன்னு கூட அந்த அடி பைப்பு கூட எங்களுக்கு கிடையாது சார். நாங்கள் இது வரைக்கும் எதுவும் இல்லாமல் சார் நாங்கள் இந்த போராட்டத்துக்கே வந்திருக்கோம். இந்த அம்மா தான் பார்த்துங்க, எங்களுக்கு குடி தண்ணி வேணும் சார், வேறு எதுவும் வேணாம். இந்த சலுகை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கோடானா கோடி நன்றி சார். எங்களுக்கு கிள்ளுக்குடியிலேருந்து தெக்குதலேருந்து நளினி பேசுகிறேன் சார். எங்களுக்கு தண்ணி வசதிங்கிறதே எதுவுமே கிடையாது. நாங்களும் ஒரு கிராம சபை கூட்டத்துலேயும் பிரசிடண்ட்டுக்கிட்ட, வார்டு நம்பர்கிட்ட, கிளர்க்குக்கிட்ட எல்லார்ட்டையும் நாங்களும் சொல்லாத கிராம சபை கூட்டமே கிடையாது சார். நாங்கள் சொல்கிறப்பெல்லாம் எங்களால் என்னம்மா பண்ண முடியும்னு இதே தான் சார் கேட்குறாங்க. ஓட்டு கேட்டு வந்த அன்றைக்கி கூட சார் இந்த மாதிரி ஓட்டு கேட்டு வாரீங்களே, எங்களுக்கு தண்ணி வசதி எதுவுமே கிடையாதுன்னு சொன்னப்போ நீங்கள் வாங்க நம்ம போவோம், நம்ம வந்த வேலையை போய் பார்ப்போன்ட்டு சொன்னாங்க. நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறோம். நாங்கள் தண்ணி இருந்தால் தான் சார் நாங்கள் சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து போக சொல்ல முடியும். எங்களுக்கு தண்ணி வசதி முக்கியம் சார். இங்கே ஒரு தண்ணி டேங்கு இருக்குது, அதுக்கு ஒரு மூடி கூட கிடையாது. அதில் காக்கா செத்து கிடந்துச்சு, பூனை செத்து கிடந்துச்சு, ஆமை செத்து கிடந்துச்சு, அதுக்கு ஒரு மூடி கிடையாது. தண்ணி வாட்டருக்கு கூட இங்கே சப்ப தண்ணி வருது. அதுக்கு இந்த லைனில் 3 வீட்டுக்கு தான் தண்ணி வரும், பாக்கி அந்த லைனுக்கு தண்ணியே வராது சார். எங்களுக்கு தண்ணி வசதி முன்னாடி முக்கியம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.